வணக்கம் நண்பர்களே. அதிமுகவில் திரு வேலுமணி ரொம்ப ஸ்பீடா இருக்காரு. இதுக்கு என்ன காரணம்னா, அமைச்சர் பதவி கொடுக்க தயார் அப்படின்னு திரு விஜய் இண்டிகேஷன் கொடுத்திருக்காரு. அது கொடுத்து ஒரு வாரம் 10 நாள் ஆயிப்போச்சு. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ அமைச்சர்களுக்கெல்லாம் துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்குல்ல திரு விஜயோடைய அமைச்சரவையில. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒதுக்கப்படாத துறைகள்லாம் நிறைய இருக்கே, அதெல்லாம் நமக்கு தானே அப்படின்னு திரு வேலுமணி, அப்புறம் திரு சண்முகம், அப்புறம் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருக்கு. அதனால என்ன ஆச்சு அப்படின்னா, பொதுக்குழு கூட்டணும் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. அவர் அதுக்குள்ள யாரும் சைன் பண்ணி கொடுத்துறாதீங்க அப்படின்னு வேலுமணி தரப்பு ஆட்களுக்காக, ஒருவேளை அவங்களுக்கு சைன் பண்ணி கொடுக்க தயாரா இருந்தாங்கன்னா பண்ணிராதீங்க அப்படின்னு சொன்னாங்க. முக்கியமா என்னன்னா 1/5 உறுப்பினர்கள் சைன் பண்ணா போதும். இதுல மொத்தம் 1800 பொதுக்குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 1000 பேர்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. என்ன காரணம்? இது வரைக்கும் நிலவரம் எப்படி இருந்ததுன்னா, இதை போஸ்ட்போன் பண்ணிட்டே இருக்கலாம்னு நினைச்சாங்க ரெண்டு தரப்பும். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரு, ஆளுநர் வந்தோடனே போய் சொல்லலாம், யார் யாரு திரு விஜய் அரசுக்கு ஆதரவா இருந்தாங்களோ அவங்களெல்லாம் டிஸ்குவாலிஃபை பண்ணுங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவர் போகவே இல்லை. என்ன இந்த விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, அதிமுக ஆதரவு தொலைக்காட்சியில இருக்குல்ல, அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரு வேலுமணி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். எதற்குனா பொதுக்குழு கூட்ட வேண்டும். அவருடைய தேர்தல் பிரச்சார பணிகளை பாராட்டுகிறோம். பாருங்க, முந்தா நாள் சண்டை போட்டுக்கிறாங்க, இன்னைக்கே அணிஞ்சுக்கிறாங்க. இதுக்கு பின்னால இருப்பது யார்? முதலமைச்சர் விஜயோடைய பதவி கொடுக்கும் விருப்பம். அதை மையமா வச்சுதாங்க அதிமுக இயங்கிட்டு இருக்கு. அதிமுகவை உடைச்சிட்டாங்க, தாவேக்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு வெளியே பேசிட்டே இருக்காங்க. ஆனா அதை எதையும் செய்வதற்கு திரு விஜய் தயாராக இல்லை. நல்லா கவனிக்கணும். எதுக்கு அவங்கள உடைக்கணும்னு நினைச்சிருந்தா உடைச்சிக்கலாம், உடைக்கவே இல்லை. இது வரைக்கும் அமைச்சர் பதவி கொடுத்து அவங்கள அமைச்சரோட ஆக்கியிருக்கலாம். அதையும் திரு விஜய் செய்யவில்லை. அந்த இடத்துல தான் திரு விஜயுடைய தனித்துவம் நிற்குது. அவசரப்படவே இல்லை. தனக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்கு, மெஜாரிட்டி இருக்கிற வகையில ஆட்சி செஞ்சுட்டு இருக்கலாம். இந்த ஆட்சி வரக்கூடாது, நிலையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்க ஆள் யாருமே இல்லை. இன்னொரு தேர்தலுக்கு யாருமே தயாரா இல்லை. தேர்தலுக்கு போனா காணாம போயிடும் அப்படின்னு திமுக அதிமுகவே நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பெரிய வேகம் திரு விஜய்க்கு ஆதரவா இருக்கு. இந்த சமயத்து எதுக்கு அவசரப்படணும்? அதிமுக அதுவே பரிணாமம் அடைந்து இவால்வ் ஆகி வரட்டும் அப்படின்னு நினைக்கிறது. அந்த நிலைமைக்கு அவங்கள தள்ளுறது. இதுல விக்டிம் எடப்பாடி ஆன மாதிரி நினைக்கிறது. இதுல என்னென்ன லாபம் அப்படின்னு ரெண்டு தரப்பையும் சிந்திக்க வைக்கிறது. இது திரு விஜயுடைய மாஸ்டர் மைண்ட். என்னன்னா, வேலுமணி தரப்புக்கு அமைச்சர் பதவி இருக்குங்கிறது உறுதியாயிருச்சு. ஆனா என்னென்ன அமைச்சருங்கிறது முதலமைச்சருடைய தனிப்பட்ட முடிவுக்குட்பட்டது. முதல் அமைச்சர் பதவியா? ஆமா, அமைச்சர் பதவி தான். யார் யாருக்கு? ஆதரவு கொடுக்கறவங்களுக்கு. அப்புறம் மற்றவங்களெல்லாம் அப்படியே டீல்ல விட்டுறதா? அப்புறம் கட்சி உடைஞ்சிருச்சு அப்படின்னா கெட்ட பேர் வரும்ல, அந்த கட்சி எதுக்கு உடைக்கணும், அது என்ன காரணம், இந்த ஒரு சிந்தனையை ரெண்டு தரப்புகிட்டையும் கொடுத்துறது. அடடா, வேலுமணி அமைச்சராயிருவாரோ, விஜயபாஸ்கர் அமைச்சராயிருவாரோ, அவங்க அரசாங்க கார்கள வலம் வருவாங்களோ, நமக்கெல்லாம் இல்லையோ அப்படின்னு எடப்பாடி தரப்புக்காரங்கிட்ட ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது. எடப்பாடிக்கே கஷ்டத்தை கொடுக்கறதுங்க. ஒருவேளை இவங்க பிரிஞ்சு போயிட்டாங்கன்னு வைங்க, என்ன ஆகும்? அதிமுக இன்னும் பலவீனமாயிரும். அந்த குட்டி கட்சியை வச்சுக்கிட்டா எடப்பாடி பழனிசாமி அப்படியே வலம் வருவாரு. இதனால அமைச்சரானால் என்ன, பொதுச் செயலாளர் அவர்களே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்டயே இவங்க பிட்ட போட்டிருக்காங்க. யார் யாரு? வேலுமணி, இந்த சண்முகம் குரூப் அவர்கிட்டயே பிட்ட போட்டிருக்காங்க. அமைச்சர் பதவிக்கெல்லாம் ஆசை இல்லைங்க, முதலமைச்சரா இருந்தவர். அது அந்த காலம். இப்போ இது இந்த காலம். அமைச்சர் பதவி தயாரா இருக்கும்போது வேண்டான்னு சொல்லிடாதீங்கோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்டே சொல்லியிருக்காங்களாம். அதனால என்ன பண்றாரு அவரு? யோசிச்சு பார்த்துருக்கிறாரு. எதுக்குங்க சண்டை போடணும் அப்படின்னு தான் ஆளுநர்கிட்ட போய் புகார் சொல்லல. இது ஒரு செம்ம இண்டிகேஷன் அப்படின்னு வேலுமணி தரப்புல முடிவு பண்ணி 1000 பேரோட கையெழுத்து இருக்குன்னு சொன்னா பகீர் சொல்லிருச்சு எடப்பாடி பழனிசாமி. அப்போனா பொதுக்குழு கூட்டிடுவாங்களா, வேலுமணி தான் பொதுச் செயலாளர் ஆவாரா அப்படின்னா அவருக்கு தெரியும். அப்படிலாம் ஆயிர முடியாது அப்படின்னு நினைச்சாலும் கூட ஆயிரவாங்கிற மாதிரி தெரியுது. சரி, இப்படி ஆகி வேலுமணி தான் என்ன லாபம்? அவருக்கு என்ன, அமைச்சர் ஆயிரலாம். அப்புறம் எடப்பாடி பழனிசாமியை எழுந்து விடுவாரா? மாட்டார்ல. கட்சி வேண்டுமல்லவா, பெரிய கட்சி வேணும் அல்லவா? அதிமுக 47 பேர். அவங்க எதுக்குங்க அப்படியே செதறணும், எதுக்கு சிந்தனம்? ஒன்னா இருங்க அப்படிங்கிற நிலைமைக்கு ரெண்டு பேரும் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். இந்த சிந்தனையை ஊட்டியது யார்? முதலமைச்சர் விஜய் அவருடைய நல்ல அளவுக்கான சிறந்த திட்டங்கள், அவருடைய சாதுரியம்.
இன்னும் சொல்ல போனா ராஜதந்திரம். என்னங்க இந்த ராஜதந்திரம் எப்போங்க கத்துக்கிட்டாரு? அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 26 மாசம் தான் ஆயிடுச்சு, அதுக்குள்ள இவ்வளவா அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அரசியல் கட்சி தொடங்குனது 2 வருஷம் இருக்கலாங்க, அரசியல் ஆரம்பிச்சது அது எப்போவோ இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் எம்ஜிஆர் என்டிஆர் செய்யாத சாதனையை திரு விஜய் அவர்கள் செய்து விட்டார் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாயார புகழ்றாரு. அது மட்டுமல்லாம பொறாமையும் இல்லைன்னு அவரே சொல்லிட்டார். அப்படின்னா எடப்பாடிக்கு என்னங்க பொறாம இருக்க போகுது, வேலுமணிக்கு என்னங்க பொறாம இருக்க போகுது, கூடவே வந்தவங்க இல்லையா அவங்க 2 பேரைத்தான் சொல்றேன். அவங்க எல்லாம் என்ன திட்டம் போடுறாங்க அப்படின்னா, எப்படியாவது ஒரு அரசு அமைந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கிறது. சரி உள்ளே வந்துடலாம், எதுக்கு வெளியே நின்றுகிட்டு, எதுக்கு ஃபுட்பால்ல இருக்கணும், பஸ்ல ஏறுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆதரவு கொடுப்பாங்க. அதிமுக ஆதரவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு. இதற்கு திரு விஜய் தயார் தான். ஆதரவு கொடுக்கறவங்க எத்தனை நாள் கொடுப்பாங்க, பிரச்சனை இருக்குல்ல. அவங்களே ஏதாவது டிக்டேட் பண்ணுவாங்களோ, இந்த அமைச்சரவை வேணும் அந்த அமைச்சரவை வேணும், நாங்க இப்படித்தான் செயல்பட்டு பழக்கம், நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படிலாம் சொல்லுவாங்களோ, அது விஜய் அரசுல முடியாது அப்படின்னு விஜய் தரப்புல இருந்து கசிகிறது தகவல். இனி வாங்க அமைச்சர்களா நன்றாக இருங்கள், பழசெல்லாம் மறந்துருங்க, தூய்மையான ஆட்சி கொடுங்க அப்படிங்கிற கண்டிஷன் தான் மெயினா கொடுக்கப்படுது. அதனால சரி வர்றோம், அமைச்சரா இருக்கிறோம், இன்னொரு 5 வருஷம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு ஒண்ணு அதிமுக தொண்டர்கள் நல்ல சந்தோஷம் அடைவாங்க. சரி ஒருவேளை எதிர்காலத்தில் தாவேகாவோடு இணைந்துதான் தேர்தலை சந்திக்கிறோம்னா அதுக்கும் தயாராயிருவாங்க. ஏன்னா அந்த பக்கம் திமுக ரொம்ப மிரட்டுதுங்க, எதிர்கட்சியாக மிரட்டுது. ஏன்னா திமுக தலைவர் திரு ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, தமிழ்நாடு முழுக்க ஏன் தோற்றம் என்பதை ஆராய்ந்து சொல்லுங்கள் அப்படின்னு குழு அமைச்சிருக்கிறார். தன்னை குறை சொன்னாலும் பரவாயில்ல, ரொம்ப ஹை மோடு தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ரீல்ஸ் எல்லாம் போடுறது அப்படின்னு பெருசுங்கெல்லாம் தயாராயிட்டாங்க. ரீல்ஸ் போட்டாதான் ஓட்டு வரும்னு நினைக்கிறாங்க. ரீல்ஸ் எல்லாம் ஓட்டு வராதுங்க, மக்கள் மனசு மாறணும் இல்லையா. ஆனா திமுக ரொம்ப ஃபாஸ்ட் மோட்ல இருக்கு. இதை எதிர்த்து நிக்கிறது அப்படிங்கிறது ஆளுங்கட்சியால தான் முடியும், அது தாவேக்கா தான் முடியும். அதனோடு சேர்ந்து பயணப்பட்டால் நல்லது. இது அதிமுக சிந்தனை வந்துருச்சு. அது எப்போங்க அமைச்சர் பதவி கொடுப்பீங்க அப்படின்னு கதவை தட்டித்தான் இருக்காங்க. கொடுப்போம் காத்திருங்கள், கொடுக்கவில்லை என்று சொல்லவில்லை. ஆகையில நீங்கள் எல்லாரையும் நல்லா கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னதுனால இப்போ கொஞ்சம் ஸ்பீட் எடுத்திருக்காங்க. என்னன்னா திரு எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறது, ஐயா பொதுக்குழுக்கு தயாரா, எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்டுமா அப்படின்னு. ஐயோ வேண்டான்னு அவர் சொல்லுவார். சரி பொதுக்குழுல நான் என்னை தன்னையே பொதுச் செயலாளர் மறுபடியும் தேர்ந்தெடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவார். இருந்துட்டு போங்க, இருக்கட்டும், அவரே தாவேக்காவுக்கு ஆதரவுன்னு அவர் வாயாலே சொல்ல வச்சிடலாம். நாங்க சொல்லலைங்க, பொதுச் செயலாளர் தான் சொன்னார் அப்படிங்கிற ஒரு சீனை போடலாம். இதெல்லாம் வேலுமணி சி வி சண்முகத்துடைய மாஸ்டர் பிளான். அதுக்கு விதை போடுறது யாரு தெரியுமா, முதலமைச்சருடைய சிந்தனை ராஜதந்திரம். இது அப்ப ரொம்ப சைலண்டா இருக்காருங்க, சைலண்டா இருந்தே முடிவுல பண்ணிடுவாரு. இதுல இருந்தா நல்லா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. அவர் சைலண்டா இருப்பாரு, சைலண்டா இருந்து அவங்க சிந்திக்க விடுவார். அவங்க இவருக்கு ஆதரவா சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் தொடர்ந்து அரசியல கடந்த ஒரு 2 வருஷம் பாத்தீங்கன்னா அரசியல நடந்துட்டு இருக்கிறது. அவருக்கு எதிராக எத்தனையோ புகார்கள், எத்தனையோ குற்றச்சாட்டுகளை வச்சாலும் கூட தன்னுடைய சைலண்டாலே அது வெல்லக்கூடிய அளவுக்கு திறமை வாய்ந்தவர் இருக்கிறாரு. இதனாலதான் அதிமுகவையும் கட்டம் கட்டினா அவங்க ஒன்னா இருந்து அவங்க கிட்ட ஆதரவு வாங்கி தன்னுடைய ஆட்சியை செலுத்தலாம் நினைக்கிறாரு. இதுக்கு அநேகமா வேலுமணி, எடப்பாடி அன்கோ எல்லாமே தயாராயிருவாங்கிற மாதிரி தான் தெரியுது. நன்றி, வணக்கம்.